லிங்கங்களின் வகைகளைப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஆத்மலிங்கம், ஆத்மாவே லிங்கம். தன்னை உணர்ந்த யோகியின் ஆத்மாவே லிங்கம் என்னும் கருத்து ஈண்டு கூறப்படுகின்றது. அன்று நின்றான் கிடந்தான் அவன் என்று சென்று நின்று எண்டிசை ஏத்துவர் தேவர்கள் என்று நின்று ஏத்துவன் எம்பெருமான் தன்னை ஒன்றியன் உள்ளத்தின் உள்ளிருந்தானே. சிவபெருமான் அன்று அங்கு நின்றான் இங்கு கிடந்தான் என்று 8 திசைகளிலும் ஓடி ஓடிச் சென்று தேவர்கள் வணங்குவர். அவன் உயிருக்குயிராய் என் உள்ளத்தில் உள்ளேயே ஒன்றி நின்றான். அத்தகைய எம்பெருமானை என்றைக்கும் நான் வணங்கி கொண்டிருப்பேன். முப்பிறவிகளில் ஆற்றிய நல்வினைகளின் பயனாக பதமுத்தி பெற்ற தேவர்கள் ஆரூரான், போரூரான், ஆவூரான், தேவூரான் என திரிந்து சென்று வழிபடுவர். ஆனால் நானோ அவனின் மனத்துள்ளேயே இருக்கின்றான் என்பதைக் கண்டு உணர்ந்து என்னுள்ளேயே வழிபடுகிறேன் என்று தன் அனுபவத்தை அருளுகின்றார் திருமூலர் பெருமான். நின்றான் கிடந்தான் என்பன வெவ்வேறு தலங்களில் இறைவன் எழுந்தருளியுள்ள மூர்த்தி பேதங்களை உணர்த்தும். இறைவன் விறகினிற் தீயினாகவும் பாலிற் படினை போன்றும் மறைந்து நிற்பதை தேவர்கள் அறிய மாட்டாதவர் ஆதவன் பல இடங்களில் அவனை தேடி அலைகின்றனர். ஆனால் அவன் என்னுள்ளேயே மணமணி விளக்காக திகழ்வதைக் கண்டு நான் வணங்கி நின்றேன் என தன் அனுபவத்தை கூறுவதன் மூலம் திருமூலர் பெருமான் ஆத்மாவே லிங்கமாதலை உணர்த்துகின்றார். மனத்துள் எழுகின்ற மாயை நன்னாடன் வாழ்த்த வல்லார்மன துள்ளுரு சோதியை உள்ளத்தொருதனை உள்ளுரு சோதியை என்னும் திருமந்திர வரிகளும் ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே என்னும் திருவாசக வரியும் உளன்கண்டாய் நஞ்சை உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளார் உள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்திலும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்துளான் என் ஓர் என்னும் பொய்கையாழ்வாரின் பாடலும் ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கவை. ஞானலிங்கம், உணர்வுச் சிவம். ஞானம் சிவமேயான அறிவு. ஞானலிங்கம் சிவஞானமே திருவருட் கொண்ட சிவகுருநாதன். ஆகவே ஞானலிங்கம் என்பது ஆசாரியனை குறிக்கும். தன்னை சிவமாக கண்ட ஞானி, தன்னை சிவநெறிப்படுத்த சிவஞான உபதேசம் பெற்ற ஞானிகள் லிங்கமாக உணர்வதை இங்கு காட்டப்படுகிறது. உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண்பல் உயிர்க்கும் குருவு மெனநிற்கும் கொள்கையன் ஆகும் தருவென நல்கும் சதாசிவன் தானே. உருவம் அருவம் அருவுருவம் என்று மூவகையான திருமேனி கொள்ளும் சிவபெருமான் உயிர்களுக்கு கற்பகத் தருவை போன்று எண்ணியதை எல்லாம் அள்ளித்தரும் தன்மையவன். அவனே உயிர்களுக்கு அருள் வழங்க ஞான குருவாக விளங்கும் கொள்கை உடையவன் ஆவான். உருவம் இறைவன் திருக்கையிலால் எழுந்தருளியிருக்கும் நிலை. அருவம் ஞானமே வடிவான சிவஞானிகளிடையே மனத்தில் எழுந்தருளிக்கும் நிலை. இறைவன் சீவன்களின் பக்குவத்திற்கேற்ப கற்பகத் தரு போன்று அருள் புரிந்து மட்டுமின்றி ஞானிகளையும் இருந்து அவர்கள் ஆட்கொள்கின்றான் என்பது கருத்து. குருவே ஞானலிங்கமாதல் உணர்த்தப் பெற்றது. சத்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி சத்தி சிவமுமாம் சிவன் சத்தி மாகும் சத்தி சிவமின்றி தாபரம் வேறில்லை சத்திதான் என்னும் சமைந்துருவாகுமே. இந்த பூமியே சிவசக்திகளின் விளையாட்டு களமாகும். உருவமுடைய சக்தியே அறிவான சிவமாம். அறிவான சிவமே உருவமான சத்தியுமாம். அவ்விரண்டும் தனித்தனியே பிரித்திற்குரிய இயலாத தன்மையில் சக்தி சிவத்தின் இணைப்பின்றி உடலுடைய உயிர்கள் ஒன்றும் இல்லை. சத்தியும் சிவமுமின்றி சிவலிங்கம் இல்லையாம். அவ்விரண்டும் சத்தியே என்றும் ஆன்மாக்களுக்கு பக்குவம் வருவதற் பொருட்டு உருவம் உடையதாக ஆகும். சத்தியே தேவைப்பட்ட விதத்தில் சமைந்து எக்காலத்தில் உருவத்தை போற்றும் சிவம் அறிவு வடிவம் ஆதலால் சிவத்துக்கு உருவமாக அமைவது சத்தியே என்பதாம். அதாவது சிவம் உயிர் என்றால் சக்தி உடலாகும். இரண்டும் தனித்தனியாக பிரிந்து இயங்க முடியாது. சக்தியே ஆன்மாக்களுக்கு போக மோட்சங்களை தருவதற்கு திருளமின்றி உயிர்க்குள்ளும். ஆதலால் உயிர்களுக்கு உண்டாகும் தனு கரண புவன போகங்கள் சிவசக்திகளின் இணைந்த விளையாட்டாகும். தாபரம் சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது சிவசக்திகளின் சேர்க்கையின்றி வேறல்ல. நெருப்பும் வெப்பமும் பிரிக்க இயலாது ஒன்றிணைந்திருப்பது போல சிவமும் சக்தியும் வேறு பிரிக்க முடியாதவாய் விளங்கும். அத்தகைய சிவசக்திகளில் இணைப்பே லிங்கம் என்பதாகும். மேற்கண்ட விளக்கங்களினால் உலகத் தோற்றம் முதலான ஐந்தொழில்கள் சிவசக்தியின் செயல்பாடே என்பதும் சக்தியே சமைத்து அவ்வாறு செயல்படுகிறது என்பதும் உணர்த்தப்படுகிறது. சிவலிங்கம் சிவகுரு.
எங்கும் பறந்து எல்லாமாய் விளங்கும் பரசிவத்தை ஒரு குறியீடாக எழுந்தருளச் செய்து வணங்கும் முறையே இங்கு கூறப்படுகிறது. குறைக்கின்ற வாரி கோலைய நீரும் பறக்கின்ற காற்று பயில்கின்ற தீயும் நிறைக்கின்ற வாரியை நீண்ட கன்றானை வரைத்து வலம்பு செய்யுமாறு அறியேனே. ஒலிக்கின்ற திரைக்கடல் சூழ்ந்த இவ்வுலகம் நீரும் எங்கும் பரவியுள்ள காற்றும் அக்காற்று நின்று பரவுவதான தீயும் ஆகிய இந்நான்கும் தத்தம் நிலையில் முறையாகவும் மாறாமல் ஒழுங்கு பெற நிலைத்திருப்பதற்கு இடமான விண்ணுமாக பறந்து விளங்குகின்றன என்கள் சிவபெருமான். அவ்வாறு விளங்கும் சிவனை ஒரு குறியிடமாக எல்லைப்படுத்தி வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு வழிபடுவதும் அவனது திருவருள் துணையேயாகும். அவ்வாறு வணங்கும் முறையினை அடியேன் அறிந்ததில்லை. ஐம்பெரும் பூதங்களாய் விரிந்து நிற்கும் பரசிவத்தை ஓர் லிங்கத்தினமாக எழுந்தருளச் செய்து வணங்கும் முறையினை அடியேன் அறிந்தவன் இல்லை என்று மக்களுடைய அறியாமையை தன்மீது ஏற்றி கூறுகின்றார் திருமூலர். கடல் என்றும் ஒலிக்கின்ற இயல்புடையதின் குறைக்கின்ற வாரி எனப்பட்டது. வாரி கோலயம் என்பது கடல் சூழ்ந்த பூமண்டலம் என்பதாம். இது மண்ணில் பரசிவம் பரந்திருத்தலை உணர்த்துவது. நீர் என்பது பூமிக்குள்ளும் புறம்பே வரணும் ஆறு குளமும் கேணியுமாக தோன்றும் நீர். இது அப்பு தத்துவத்தில் சிவ வியாபகம் உள்ளதை அறிவிப்பதாம். காற்று எங்கும் அலைந்து அலைந்து உயிர்கட்கு உயிர்ப்பாய் இருந்து உதவுவது. ஆதலின் பறக்கின்ற காற்று என்றார். இது வாயு தத்துவத்தில் சிவ வியாபகம் அறிவிப்பதாம். அடுதல் சுடுதல் யாகம் செய்தல் முதலியன காரியங்களுக்கு பயிலப்படுவதாய் காற்றினின்றும் பரவுதாதலின் நெருப்பினை பயில்கின்ற தீ என்றார். இது சிவம் சுடராய் வியாபித்திருத்தலை விளக்குவதாகும். விண் ஏனைய நான்கு பூதங்களும் விரிந்து வாழ இடம் கொடுப்பதாலின் அதனை நரைக்கின்றதவாறு என்றார். வரைத்து எல்லைக்குட்படுத்தி பரம காரணம் மேலோங்குவதாகும். நித்தியரும் சச்சிதானந்த சுகஸ்வரூபமானவரும் எல்லா தத்துவங்களிலும் வியாபித்திருப்பவரும் அளவிடற்கரியருமான ஒப்பிலியும் உரைமனம் கடந்து நிற்பவரும் அருளானவரும் ஆகிய பரசிவத்தை சிவலிங்கமாக்கி உருவில் சிவமந்திரத்தினால் ஆவாகனம் செய்தலே வரை செய்தலாகும். சம்பிரதாயம் என்பது பண்டை முறை. சிவலிங்கத்தினமாகிய விளங்கும் பரசிவன் பூவும் நீரும் கொண்டு வழிபட்டு ஐந்தெழுத்தை ஓதி தியானிப்போருக்கு பரகதி அருளுவான் என பகர்ந்த திருமூலர் சிவலிங்கத்தை விதிப்படி வழிபடுவதற்குரிய செயல்முறைகளை கூறுகின்றார். சம்பிரதாயம் என்பது மரபு வழி வந்த ஆகம விதிகளோடு முரண்பற்றிருந்தி ஒழுகுதலாகும். உடல் பொருள் ஆவி உகத்தற்கொண்டு படர்வினைய பற்ற பாத்துகை வைத்து கொடியின் அடி வைத்து நுண்ணுருவாக்கி கடிய பிறப்பிற்கு காட்டினான் நந்தி. சிவகுருநாதனான நந்தியம்பெருமாள் உடல் பொருள் ஆவி மூன்றையும் சீடன் நீரை வாழ்த்து தத்தம் செய்ய ஏற்றுக்கொண்டு சீடனுடைய படர்ந்த வினைப்பற்றானது அரும்படியாக திருவருள் நோக்கம் செய்து சீடனுடைய தலையில் சிவ அங்கமாகிய தனது கையை வைத்து தன் திருவடியை முடிமேல் சூட்டி அதிநுட்பமான சிவஞானத்தை விளைவித்து ஆற்றுப்பேருக்கு போல் விரைத்து வரும் தொடர்பிறவியை அறுத்திருக்கிறார். சிவனே ஞானமாகிய எழுந்தருளிய பக்குவமான சீடனுடைய உடல் பொருளாவி ஆகிய மூன்றையும் ஏற்று கண்ணால் நோக்கியும் நயன தீட்சை கையால் தொட்டும் ஸ்பரிச தீட்சை அடி வைத்து திருவடி தீட்சை தூயனாக்கி சிவஞானம் அருளி பிறப்பறுத்து ஆட்கொள்ளுபவன் என்பதாகும். கூடிய விரைந்து நொடியின் உபதேசத்தால் நுண்ணுணர் வாக்கி மானச தீட்சை அளித்து இங்கனம் பலவகைப்பட்ட தீட்சைகளால் சீடனுடைய மல மாயா கண்மங்களை போக்குவதே சம்பிரதாயம் என்று ஈண்டு உணர்த்தப்படுகின்றது. நானினிது தானென நின்றவன் நாடோறும் ஊதிணிந்து தானுயிர் போலூர் வானும் வானிரு மாமுகில் போர்ப்பொலி வானுவல் நானிது அம்பர நாதனும் ஆமே. உடலாகிய இதனை தானாகவே கருதும் உயிர் போல என்னை நான் இந்த சீவனே என திருவுருளம் கொண்டான் எங்கள் தலைவனான சிவபெருமான். ஆதலால் மீண்டும் மலவாதனை என்னை வந்து தாக்காத வண்ணம் காக்கின்றான். அவன் வானத்தில் பரவும் பெரிய மேகம் போன்று கருணை மலையை பொழிபவனாக உள்ளான். அதனால் நானும் அவனில் ஒன்றி அண்டவெளி நாயனாக ஆனேன். என்னை தானாக எண்ணி அருள்மலை பொழிபவன் சிவன். அதனால் நான் அவனுடன் கலந்து நின்று பரசிவமாம் பெரும் பேற்றை எய்தினேன் என்கிறார் திருமூலர் பெருமான். உயிர் உடலோடு பொருந்தி வாழும் காலத்து இந்த உடலை வினைப்போகங்களை நுகர இறைவன்
உதவிய கருவியாக கருதாது உடலே தான் என மயங்கும் நிலையை ஊன் இதுதான் உயிர் போல் என்றார்.